ஹாய் யூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புரோட்டா குருமா செய்ய போகிறோம். ஹோட்டல் சுவையில் அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பு, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, தேங்காய், பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் வதக்கி பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிடலாம், அதுக்கப்புறம் குருமா தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு காமிச்ச பொருள் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம். இதுக்கு தேவையான மசாலா பொருளையும் இதோடு போட்டு வதக்கிக்கலாம். மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் வதக்கியாச்சு. இதை ஒரு சைடு ஆறட்டும். இப்போ குருமா தாளிச்சிடலாம். பட்டை கிராம்பு கொஞ்சம் வாசனைக்கு தாளிப்புக்கு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேரட் ஒன்று, பீன்ஸ் கொஞ்சம். இப்போ வதக்கி வச்சதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ தாளிப்புக்கு வந்து பட்டை கிராம்பு மசாலா போட்டுடலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. அது பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கேரட்டையும் பீன்ஸையும் போட போகிறோம். காலையில் நல்லா வதங்கிடுச்சு. ஆல்ரெடி அங்கே வதக்கி வச்சதுலேயே நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் கரம் மசாலா ஊற்றி போட போகிறோம். போட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் காய் வந்தோன்னா நம்ம வதக்கி வச்சுருக்கிறத அடித்து ஊற்றி இறக்க வேண்டியதான். நல்லா கொதிச்சிருச்சு, காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடித்து வச்சுருக்க மசாலாவை அதில் ஊற்றிடலாம். அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டாச்சுங்க. நல்லா கொதி வந்தோன்னா உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இறக்க வேண்டியதான். உங்கள் வீட்டில் கொத்தமல்லி தழை இருந்தால் கடைசியில் போட்டு இறக்கலாம். இங்கே என்கிட்ட இல்லை. நல்லா கொதி வந்துருச்சுங்க. கொதிக்கும் போதே அப்படியே மனம் செம்மையாக ஸ்மெல் வருது. இப்போயே சாப்பிட்றலாமான்னு வருது. இது மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இந்த குருமா வந்து புரோட்டாவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புரோட்டா, சப்பாத்தி ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி பண்ணி பாருங்கள் வீட்லேயும்.